ஃபைனலா ஒரு வழியா இந்தியா வின் பண்ணிட்டாங்க டெஸ்ட் மேட்ச. அதுவும் ரொம்ப பெரிய மார்ஜின் வின் பண்ணிருக்காங்க. என்னதான் இது ஒரு மார்க்கி சீரீஸா இல்லைனாலும் இந்தியா வின் பண்ணது நிஜம். சரி, ஓகே, பலவரம் பேசாம இது வந்து ஸ்ரீலங்கா vs இந்தியாவோட டெஸ்ட் ரிவ்யூ தான். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது கிரிக்கெட் கச்சேரி சேனல். சரி, ஓகே, எப்படி இந்தியா ஜெயிச்சிட்டாங்க ப்ரோ? என்னதான் ஒரு பெரிய டெஸ்ட், ஒரு மார்க்கி டெஸ்ட்னு கூட சொல்லலாம். இம்பார்ட்டன்ட் டெஸ்டா இல்லைன்னா கூட டெஸ்ட் இல்ல WTCல வர டெஸ்ட் ஜெயிச்சுட்டாங்க. இந்தியாவுக்கு இது ரொம்ப மார்க்கியான டெஸ்ட் தான். இந்த மேட்ச்லயும் ஜெயிச்சு எல்லா இடத்துலயும் ஜெயிச்சுட்டு போனா மட்டும்தானே வாய்ப்பு WTCக்கு. ஆமா, டிரா கூட பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். WTCல இது பண்ணுவாங்க. இல்ல இல்ல, ஒரு மேட்ச் என்னமோ ஒரு மேட்ச் தோத்துட்டு கூட காலின்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. இப்ப நம்ம அதுக்கு வருவோம். ஸ்ரீலங்கா வந்துட்டு நான் மார்ஜின் பெருசா இருந்தாலும் ஓரளவு டஃப் கொடுத்தாங்கன்னு நான் சொல்வேன். ஆனா ஃபார்ம்ல இல்லை. பேட்ஸ்மேன்ஸ் நிறைய பேர் ரொம்பவே ஃபார்ம் தேடி அவுட் ஆயிட்டாங்க. நான் கமிந்த மெண்டிஸ்லாம் பயங்கரமா சொன்னாங்க. அவர் ஒரு ஆள் அடிச்சிருந்தா ஒரு 60 ரன் 70 ரன் இன்னும் மேட்ச் க்ளோசஸ்ல இருந்திருக்கும். இல்ல, ஆக்சுவலா டிரா பண்ண பாத்துருக்கலாம். நடுவுல கேமியோ ரோல் நம்ம மானவ் சுத்தார் எல்லாம் கொஞ்சம் பிளே பண்ணிட்டாரு. ஆனா டிரா பண்ணதான் போனாங்க. ப்ராப்பரா சோனல் இவரெல்லாம் நின்னுட்டுதான் இருந்தாங்க. இல்ல, அது சோனல் எதிர்பார்க்கல. டி சில்வாவும் சோனாலும் பயங்கரமா நின்னுட்டாங்க. பயங்கர பார்ட்னர்ஷிப், 100க்கு மேல பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்தது. 25 ஓவர் நிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அதுவும் டீ பிரேக் எல்லாம் ஒரு பவுலர்ஸ் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டாங்க. அப்பயும் அந்த இடத்துல நம்ம தலைவர் ஜடேஜா வந்துட்டு ஒரு ஒரு வழிய போட்டு அதான் அந்த பால் வந்து ரொம்ப இதா பாக்குறேன். அவர் வந்து அதே ஷாட்டுக்கு வந்து ஜடேஜா தான் ட்ரை பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே LBW ஒண்ணு கேட்டாங்க, மிஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் அதே கைண்ட் ஆஃப் ஷாட் ஆடி அவுட் ஆனாரு. அந்த ஜடேஜா செலிப்ரேஷன்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன், முக்கியமான விக்கெட்னு சொல்லி. ஆமா, ஏன்னா 2 பேரும் நின்ட்டாங்க, கட்டையும் போட்டு நின்ட்டாங்க 2 பேரும். ஒண்ணுமே பண்ண முடியல இவங்க 2 பேரும். அதாவது நேத்து ஈவினிங்ல இருந்து நின்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு மதியம் ஆயிடுச்சு. ஒரு செஷனே போயிட்டு வந்துட்டாங்க. என்னடா பண்றதுன்னு 2 செஷன் தான் இருக்கும்போது இன்னும் 5 விக்கெட் எடுக்கணும். இவங்க விக்கெட் இல்லாம இன்னும் 5 விக்கெட் எடுக்கணும் போது கஷ்டமா இருந்தது. ஆனா நம்ம டீம்ல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த இவருங்க வீட்டுல டெய்லண்டர் விக்கெட் எல்லாம் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா மானவ் சுத்தர் அதுக்கு ஒரு தீர்வா தெரியுறாரு எனக்கு. அதுதான் எனக்கு ஒரு தீர்வா தெரியுறாரு. இல்ல மானவ் சுத்தர் நான் எப்படி பாக்குறேன்னா சூப்பரா போட்டாரு. ஏன்னா இப்போ இந்த 4வது 5வது நாள் பிட்ச் வந்து நல்லாவே அசிஸ்ட் பண்ணுச்சு. யாருக்குன்னா டேர்னு ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே அசிஸ்ட் பண்ணுச்சு. குல்தீப்லாம் ஒண்ணுமே சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அவரை பத்தி பேசுறாங்க, அப்புறம் பேசுவோம் கடைசியில. ஏன்னா அவங்களுக்குமே பிரபாத்துக்கும் சரி குஷாகர் அவருக்கு 2 பேத்துக்குமே நல்லாவே டேர்ன் ஆச்சு, நல்லாவே போட்டாங்க. அதனாலதான் இந்தியா வந்து இன்னும் கொஞ்சம் கூட 400+ கூட வந்திருப்பாங்க. இப்பளுக்கு மானவ் சுத்தாருக்குமே அதேதான். ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்துட்டாரு, 2 விக்கெட் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் கண்ணுலயே காட்டல மானவ் சுத்தார் கண்ணிலே காட்டல. எவ்வளவு நேரமா ஜடேஜா, பிரசித் கிருஷ்ணா இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் ஸ்பெல்ல தான் வந்தாரு மானவ் சுத்தார். ஆனா நல்ல டேர்ன் இருந்தது. லைனர்ல சூப்பரா போட்டாரு மானவ் சுத்தார். அதனாலதான் ஒரு விக்கெட் கிடைச்சு. எனக்கு என்னமோ மானவ் சுத்தர் வந்து ஜடேஜாவை ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிடுவாருன்னு தெரியும். ஜடேஜா டேர்ன் ஆகாது. ஆனா இப்ப அந்த பார்ட்னர்ஷிப் நிக்கிறமோ மானவ் சுத்தர் கொடுத்துருக்கலாம். ஏன் அவங்க இதே ட்ரை கூட பண்ணல ஏன்னு தெரியல. ஆனா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்ட் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல. மானவ் சுத்தரே நல்லா விளையாண்டாங்க. ஆனா இவர் மானவ் சுத்தர் தான் பவுலிங், அதாவது ஜடேஜா பாத்தீங்கன்னா பாலை டேர்ன் பண்ண மாட்டாரு, ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு திடீர்னு ஏதோ ஒரு பால் டேர்ன் ஆகும், அந்த பால் விக்கெட் விடும். ஆனா இவர் எல்லா பாலுமே டேர்ன் பண்றாரு, வெரைட்டி கட்டுறாரு, ஒரு இதில் பயங்கரமா போடுறாரு. நிறைய வெரைட்டி வச்சிருக்காரு. அதனால எனக்கு இன்னும் பேட்டிங் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாருன்னா ஜடேஜா ப்ராப்பரா ரீப்ளேஸ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா எல்லாருமே நம்ம ஜிடி லாபின்ட்டு மானவ் சுத்தர் வந்தப்ப நாம கூட சொல்லியிருந்தோம், ஏன்னா ஃபுல்லா ஜிடி லாபி எங்கேயுமே போயிடுச்சு. ஐபிஎல் விளையாடாத பிளேயரை கொண்டு வந்து இங்க விளையாட வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கெல்லாம் வாயடிக்கிற மாதிரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். வாஷிங்டன் சுந்தருக்கு மானவ் சுத்தர் பரவாயில்லங்கிற மாதிரி தோணுது. பரவாயில்லன்ற ஆடுறாரு. ஆனா வாஷிங்டன் பாத்தீங்கன்னா பேட்டிங்ல சூப்பரா ஆடுவாரு, பவுலிங்க்கு அவங்க போடவே விட மாட்டாங்க. மானவ் பேட்டிங் எபிலிட்டி இருக்கு. ஆனா வாஷிங்டன் கொடுக்குற கைண்ட் ஆஃப் 8வது ஆடி ஒரு செஞ்சுரி அடிக்கிற மாதிரி பேட்டிங் வரணும். ஆனா இருக்கு, எபிலிட்டி இருக்கு. நீங்க வாஷிங்டன் சுந்தர் கொடுத்த அதே கொஞ்சம் ஒரு சான்சஸ்லாம் இவருக்கும் கொடுத்தா வருவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு சான்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, பார்ப்போம். சரி, பஞ்சாயத்துக்கு வரும். குல்தீப் யாதவ் என்னதான் ஆச்சு, என்னதான் கான்ஃபிடன்ட் இல்லைன்னு சொன்னாலும்
அவர் இன்டர்நேஷனல் பிளேயர் இல்ல, இதுல இருந்து கத்துக்கணும்ல. பால் டெர்னிங் ஆகிற பிச்சில் அவரால் விக்கெட் எடுக்க முடியலன்னா 10 ஓவர் கொடுத்துட்டாரு. இல்ல ஜடேஜாவும் அதே கேஸ் தான். உங்களுக்கு வந்து பால் வந்து டேர்ன் ஆகல, அவரும் அந்த பேஸ்ல தான் இருக்காரு. குல்தீப்புக்கும் இப்ப அவ்வளவா டேர்ன் ஆகுறது கிடையாது, ஸ்ட்ரைட்டா தான் தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் போதுமே ஜடேஜாக்கு ஓவர்ஸ் நிறைய கொடுத்தாங்க, குல்தீப்புக்கு பெருசா ஓவரே கொடுக்கல. நீங்க அதையுமே கவனிக்கணும். ஓவரே கொடுக்கல, கொடுத்த ஓவர்லயே அவர் ஒண்ணுமே பண்ணல. சான்சஸ் கிரியேட் பண்ணாரு. ஆனா குல்தீப் ஒண்ணுமே இல்லையா, நல்லா நீட்டா டிஃபென்ஸ் ஆனாங்க. இப்ப நீ அதோட டேவிட் படிக்கல் கூட ஒரு ஓவர் போட்டு அந்த ஒரு ஓவர்ல கூட சான்ஸ் இருந்தது. ஆனா குல்தீப்புக்கு வரலையேங்கிற இதுதானே. ஆமா, ஒரு எல்பி கால் இல்ல. இப்ப குல்தீப் ஜடேஜா ஓரளவுக்கு டீசென்ட்டா போடுறாரு. இப்போ எப்படியா இருந்தாலும் இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆடுவாங்க. இப்ப ஜடேஜாவே கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்ல குல்தீப்பை எடுத்துட்டு வேற பிளேயர் போவாங்களா? குல்தீப் இப்ப மானவசுத்தர், நீங்க மானவசுத்தர் ஜடேஜா ஆடுறாங்க அப்படின்னா குல்தீப் வெளியே உட்கார வச்சுட்டு நிதிஷ்குமார் ரெட்டி அல்லது வாஷிங்டன் சுந்தர்லாம் உள்ள வரும்போது, இப்ப வாஷிங்டன் சுந்தர் இருந்தா குல்தீப் ஆடி இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வெரைட்டி ஸ்பின்னர் வேணும்னா இவரு ஆடிருப்பார். அந்த வாஷிங்டன் சுந்தர் இல்லைங்கிறனால தான் குல்தீப் ஆன நம்பர் எனக்கு தெரியுது. பார்ப்போம். சரி, இந்தியா வந்து பேட்டிங் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் என்ன பேசுங்க. ஆட தெரியலன்ட்டு சொன்னோம், அது உண்மையா எவ்வளவு உண்மைன்னு இப்பதான் தெரியும், எல்லாத்துக்கும் பாத்துக்கோங்க. இல்ல ஆட போனாங்க, ரன்ஸுக்கு போனாங்க, அது இல்லைன்னு சொல்லல. ஆனா விக்கெட்ஸ் கொஞ்சம் சீப்பா. நம்ம போன வீடியோல இதே 3 நாள் முடிஞ்சிச்சு, ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி வீடியோல ரிசர்வ் பண்ண போட்டு திட்டிருந்தோம். கடைசியாக பார்த்தா ரிசர்வ் பண்ண மட்டும் தான் அடிச்சிருக்காரு, 69 பாலுக்கு 66. அதே தான் போட்டு கரண்டி ஷாட்டு, அடிக்க முடியாத ஷாட்லாம் அடிச்சு காமிச்சாரு. கடைசியாக எப்படி அவுட் ஆக கூட அதே மாதிரி அவுட். அதே பூரா அந்த ஷாட் தான். இல்ல அதான் நீங்க ரன் ஸ்கோர் பண்ணதுல 40% ரன் அதுல தான் அடிச்சாரு. அதே பால் தான் அவுட் ஆனாரு. அதையும் தான் பார்த்தோம் நம்ம. இப்ப வந்துட்டு இப்ப ஜெய்ஸ்வால் வந்துட்டு ஜெய்ஸ்வால் பத்தியா ஃபீல்டிங் பண்ணும்போது ஸ்லெட்ஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ரிசர்வ் பண்ணிட்டு ஸ்லெட்ஜ் பண்றாரு. ஆமா, இது வேற ஸ்லெட்ஜ் வேற பண்ணி விக்கெட் வேற எடுத்தாங்க. ஸ்லெட்ஜ் பண்ணி விக்கெட் எடுத்தாங்க. இப்போ எனக்கு என்னன்னா, ஜெய்ஸ்வால் பேட்டிங் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்லெட்ஜ் எல்லாம் ஆஸ்திரேலியாலேருந்து பண்ணிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா பண்ணதுக்கு ஸ்டாருக்கு வச்சு செஞ்சுட்டாரு. நம்ம வந்து ஸ்லெட்ஜ் பண்ண மாட்டோம் எப்பயுமே. இந்தியன் கிரிக்கெட்ஸ் எப்பயுமே ஸ்லெட்ஜ் பண்ணோட பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக போயிடுவோம். இந்த நியூ ஜென்சி எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. நமக்கு ஸ்லெட்ஜ் பண்ணுங்க, என்னமோ பண்ணுங்க, பர்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு பின்னாடி இப்போ பர்ஃபார்ம் பண்ணலன்னு வைங்க, அடுத்த டெஸ்டும் பண்ணலன்னா சாய் சுதர்ஷன் ஃபிட் ஆகி வந்துட்டாருன்னா இவர் அப்படியே உட்கார வச்சுட்டு சாய் சுதர்ஷன் ஓப்பனிங் ஆடிட்டு போயிடுவாங்க. கில்லோ சாய் சுதர்ஷன் ஓப்பன் ஆடிட்டு கேஎல் ராகுல் அப்படியே 4ஆம் நம்பருக்கு தள்ளிடுவாங்க. உங்களுக்கு இடமே கிடைக்க போறது இல்ல அதே நம்பர் 4ல தான் ஆடுவாரு. கேஎல் நம்பர் 4ல அவர் பெருசா ஆடுற மாதிரியே தெரியலையே. இல்ல படிக்கல் இருக்கறனால இப்ப படிக்கல் வேற பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சொல்லணும் ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிட்டு சரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர்ல வரும், வந்த போலே 4 அடிக்கிற. எனக்கு தெரிஞ்சு படிக்கல் அவரோட இடத்த சீல் பண்ணிடுவாருன்னு தோணுது எனக்கு. சீல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வேற இந்த மேட்ச் அவரு தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்காங்க. இல்லை ஓகே, பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம வின்னிங்க்கு போகணுன்ட்டு ஒரு மாதிரி ஆடி அந்த 193க்கு ஆல் அவுட் ஆனாங்க. ஓகே தான். இந்த சீரீஸ்லேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலான்ட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு வரோன்னா, இந்தியா வந்துட்டு பேட்டிங் வந்து ஸ்பின்னு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்காங்க. நம்ம பார்த்ததை சும்மா கை சுற்றி போட்டால் வீக்காக, நம்ம இது அப்பத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம் ஸ்பின்னு வீக்காக. ஆனால் கேஎல் ராகுல் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸ்பின் நல்லா ஆடினாரு, ஸ்வீப்லாம் ஒரு பயங்கரமாக நல்லா தான் ஆடுவார் எப்பயுமே. நீ தான் கேஎல் ராகுல் கலாய்க்கிற. இல்லை கேஎல் ராகுல் அப்பயுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இது ஒரு இவரு கர்நாடகா டீம் பாண்ட்ஸ் கேஎல் வந்து உங்களுக்கு பாருங்க, நான் ஒண்ணுமே இல்லை, கேஎல் வந்து டெக்னிக்கல் பிளேயர் தான். இந்தியால இப்போதைக்கு கரண்ட்ல இருக்கிறதுல டெக்னிக்கல் பிளேயர்ல 1-2 பிளேயர்ல கேஎலும் ஒருத்தர். அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. கன்சிஸ்டன்சி மேட்டரா அது பேசுறீங்களா, அதை நான் ஒத்துக்கிறேன். கன்சிஸ்டன்டா அடிக்க மாட்டாரு, அதை நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். அதை கூட கேட்கணும். மெயின் மேட்சஸ்ல அடிக்க மாட்டேன். எங்க பாரு இந்த மேட்ச் இப்ப அவர் அடிக்கலனாலும் வின் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி இப்ப அவர் அடிச்சா வின் பண்ணுங்கிற மேட்ச் அடிக்க மாட்டேங்கிற அவர்தான் ஒரே இது. அதுக்குன்னு இன்னொரு சினாரியோவும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த இவரோட படிக்கிறோட அந்த இன்னிங்ஸை எடுத்துட்டீங்கன்னு வைங்க, இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் டஃபா இருந்துரும் எனக்கு தெரிஞ்சு. அந்த லீடு தான் உங்களுக்கு இப்ப வந்து இவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இல்ல நீ இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல ஜடேஜா அந்த விக்கெட் எடுக்கலனாலுமே ஒரே இடத்துல போட்டுக்கிட்டே இருந்தாரு அந்த விக்கெட். அதான் எக்ஸ்பீரியன்ஸ்.
அதுதான். அது இல்லைனாலுமே இங்க பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா நல்ல ஒரு டெஸ்ட்டு. ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப மோசமா டெஸ்ட் ஆடுவாங்களோன்னு இருந்து, ஓகே இவங்களும் நல்ல ஒரு கம்பெடிட்டர் குடுப்பாங்க. ஆனா ஆல்ரெடி நான் கூட ரிவ்யூல கூட சொல்லியிருந்தோம். ஸ்ரீலங்கா வந்து நல்லா ஃபைட் பேக் தருவாங்கன்னு, அத காப்பாத்திட்டாங்க ஸ்ரீலங்கன்ஸ். இல்ல ஸ்ரீலங்கா எப்பயுமே கொஞ்சம் நல்லா டெஸ்ட் ஆடுற நேஷன் தான். ம். இன்னைக்கு என்னன்னா பேட்டிங் எனக்கு எப்படி சொல்றது, பேட்டிங் கொஞ்சம் ஈஸியா ஆடிட்டாங்களோன்னு தோணுது இந்த இன்னிங்ஸ். என்ன பண்றது, சேஸுக்கு போறதா இல்ல டிராப் பண்ண போறதா, அடிக்கலாமா வேண்டாமான்னு ஒரு 1-2 ஷாட்லாம் அப்படி ஆடிதான் அவுட் ஆச்சு 2-3 விக்கெட். ம். அவங்க ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம், டிராப் பண்ணதான் ட்ரை பண்ணாங்க. இல்ல இல்ல மானசுந்தர் வந்து ஒரு கேமியோ, அருமையான கேமியோ. கேமியோன்னு சொல்லுவேன். இல்லை ஓப்பனிங்ல ஒரு 4 பேட்டிங் ஒழுங்காகவே ஆடல. நீ பார்த்துட்டுனா நிஷான், மதுஷானக்கா, லஹீர் உதாரா, சித்து, கமுந்த மின்னிஸ் இவங்க டெஸ்ட்டில் வந்து டிபெண்டாக இருப்பாங்க எப்பயுமே. நாம் எப்படி டாப் 2ல டிபெண்டாக இருப்போமோ, யாராவது அடிக்கலைன்னா சர்ன்னு விற்கிறோம், அந்த மாதிரி இருக்க கமுந்த மெண்டிஸ் ஆக ஓஹோன்னு சொன்னாங்க. அவர் பர்ஃபார்ம் இல்லை. அவர்லேருந்து பேட்டிங்கில் பர்ஃபார்ம் வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் இன்னும் சீரியஸாக போயிருந்திருக்கும், இன்னும் ப்ரெஷர் ஆகிருப்பாங்க. விக்கெட் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும், மேட்ச் ட்ரா ஆகிருக்கலாம், வின் கூட பண்ணியிருக்கலாம். 300 சரி சார் 400ன்னு வரும்போது அடிக்க முடியாதுன்னு தெரியும். ஒரு 368 400 பக்கமாக இருக்கிறது இருந்தாலும் ஒரு இது தானே. இல்ல டிராக்கு தான் போனாங்க. எனிவேஸ் நல்ல டெஸ்ட் ஆடி இருக்காங்க, நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காங்க ஸ்ரீலங்கா. இன்னொரு மேட்சும் இருக்கு, மொத்தம் 2 மேட்ச் சீரிஸ் இது. அடுத்த மேட்சும் இந்தியா ஜெயிப்பாங்களா அதுவும் பார்க்கலாம். நம்ம அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதான் ரொம்ப நாள் கழிச்சு வேற இந்தியா டெஸ்ட் வேற வின் பண்ணியிருக்கு. கடைசியாக எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டெஸ்ட்டு இந்த இங்கிலாந்து கூட இது பண்ணி அதுவும் ட்ரா தான் ஆச்சா. அப்போ என்ன இந்த சீரீஸ் வின் பண்ணா அதையும் வின் பண்ணுமா, ஸ்ரீலங்கா விட்டு அதுவும் ட்ரா தானா. 3 டெஸ்ட் கூட இல்லை. சரி ஓகே பார்ப்போம். இந்த மாதிரி தான் பார்ப்போம். அடுத்த வர மேட்சுமே நம்ம கவர் பண்ணுவோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாத்துக்கும் பாய். பாய் பாய்.